காலையிலிருந்தே உனக்கான நல்ல செய்தி தருவதற்குத்தான் இந்த வாராகி காத்து கொண்டிருக்கின்றேன். மிக மிக அவசரமாக உனக்கான ரகசியத்தை சொல்வதற்கு வந்திருக்கும் போது நீ இதற்காகவும் மனமருந்தி கொண்டிருக்காதே. இதற்கு மேல் முடியாது என்று நினைத்துதானே என்னிடத்தில் வந்து இருக்கின்றாய். அப்படி இருக்கும் போகும்போது நீ இதற்காக தங்கமே அழுது கொண்டிருக்கின்றாய். நீ வேண்டுதலை எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவதற்கு நான் உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ மனம் தளர்ந்து விடாதே. உனக்கானதை அள்ளி கொடுக்க இந்த வாராகி தாயே வந்திருக்கும் போது கடந்து வந்ததை நினைத்து வருந்தாதே. நீ நேசிக்கும் ஒருவர் இதை இன்று உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார். இனி நடக்கப் போவதை பார்த்து சந்தோஷமாக இரு. நான் உனக்கு அருள் பாவிக்க இருக்க போகும்போது நீ எதற்காக அங்கு வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? என் தங்க பிள்ளையே, நான் உன் வெற்றியை தருவதற்கென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் நீ நேசித்தவரை பற்றி கண்கலங்கி கொண்டு இருக்காதே. அவர் எந்த விஷயத்தை உன் காதில் போட்டால், எந்த விஷயத்தை உனக்கு சொன்னால் நீ வெற்றி பெறுவாயோ அந்த வெற்றி செய்தியோடு தான் உன்னை வந்து சேர்வதற்கு வந்திருக்கின்றார். சரியான நேரத்தில் தான் என் பிள்ளையை தேடி வந்து இருக்கின்றேன். உனக்கு எது தேவையோ அதையே வாரி வழங்கப் போகிறேன். உன் சோதனை காலத்தை எண்ணி நீ கலங்காதே. என்னை வணங்கும் என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே நான் துன்பத்தை கொடுக்கப் போவதே கிடையாது. நீ விரும்பியதை கொடுப்பதற்கு எனக்கு ஒரு கண நேரமே போதுமானது. ஆனால் உடனே தரவில்லை என்ற உடனே நீ மனதிற்குள் இருந்து கொண்டு வருத்தப்படாதே. வலுவான காரணத்தோடு நான் எதை செய்தாலும் உனக்கு வெற்றியை தருவேன் என்று சொல்லி இருக்கின்றேனே, அதன் பிறகும் எதற்காக மனம் தடுமாறி கொண்டு இருக்கின்றாய்? நான் உனக்கானதை உன்னிடத்தில் கேட்டவுடனே தந்து விட்டால் அது உனக்கான விஷயத்தில் சில சமயத்தில் அது எங்கே வைத்து பாதுகாத்து கொள்வது என்று மன தடுமாற்றம் உன்னுள் இருந்து கொண்டு இருக்கும். அதனால தான் நான் சரியான நேரத்தில் நீ நேசித்தவரின் மூலம் நான் உனக்கான வெற்றி பொக்கிஷத்தை தருவதற்காக வந்து இருக்கின்றேன். கால தாமதம் படுத்துகிறாரோ என்று எண்ணி கொண்டு இருக்காதே. உன் மனம் வருத்தமடையாதே. சரியான வாய்ப்பை எண்ணித்தானே நீ ஏங்கி தவிக்கின்றாய். இதோ அந்த வாய்ப்பு உன்னை தேடி வந்து விட்டது. இனி தொட்டதெல்லாம் துளங்க போகிறது. உன் அன்புக்கும் பக்திக்கும் இனி இந்த தாயானவள் உனக்கு வெற்றியான நிலைத்தான் தரப்போகிறேன். உன் உழைப்பின் மேலே நம்பிக்கை வைத்து என்னை நீ நினைத்து கொண்டே இரு. இந்த வாராகி இருக்க எதற்கு கவலை என்று நீ தீர்க்கமாக நம்பு. ஆனாலும் வெற்றி பெற முடியவில்லையே என்று நீ எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். கீழே விழும் ஒவ்வொரு நொடியும் என் மீது உடைத்தெறியும் நம்பிக்கை வைத்து செயல்படு. என் தங்க பிள்ளையே, உனக்கு இந்த பொக்கிஷத்தை தந்தால்தான் நீ வெற்றி பெறுவாய் என்று சொல்லி இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்கு சற்றும் யோசிக்கின்றாய்? அது நமக்கானதா இல்லையா என்று? கண்டிப்பாக உனக்கானது என்றால் உன்னிடத்தில் வந்து சேரும் என்று சொன்னேனே. இதோ உனக்கு வேண்டியதை வேண்டியவாறே கொடுப்பதற்கு இந்த வாராகி வந்து இருக்கும் போது உன்னுள் இருக்கும் மனக்குழப்பத்தை நினைத்து வருத்தப்படாதே. நீ நேசிக்கும் உறவானவர் உன்னை சுற்றி நடக்கும் நல்லதையும் கெட்டதையும் அருள் பாவித்து உனக்கு எது தேவையோ அதை சொல்வதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றார். உனக்கான சந்தோஷத்தை என் அன்பினாலும் அருளினாலும் பெறப்போகும் என் செல்ல பிள்ளையாகிய நீ இருக்க போகும்போது நீ எதற்காகவும் மனமருந்தி கொண்டு இருக்காதே. உன்னை வந்து சேரும் தருணத்தை நான் எட்டிவிட்ட பிறகும் உன் மனதில் எந்த கலக்கமும் வைத்து கொள்ளாதே. உன் வாழ்க்கை துணையை உன்னிடத்தில் வந்து தான் சேர்க்கப் போகிறேன். அதற்கு முன்னோட்டமாகத்தான் நீ நேசிப்பவரின் மூலம் உனக்கான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். அவர் உன்னை விட்டு பிரிந்து விட்டார் என்றுதானே நீ கலக்கமடைந்து கொண்டிருந்தாய். இனி உன் வாழ்க்கை என் முன்னே எரிந்து கொண்டிருக்கும் தீபத்தை போல ஜொலிக்கத்தான் போகிறேன். என் பிள்ளையே, தாமதமான விஷயத்தை எல்லாம் தரமானதாக மாற்றுவதற்கு இந்த வாராகி வந்து இருக்கும் போது நீ நினைத்த காரியம் நினைத்த மாதிரி தான் இங்கு நடக்கப் போகிறது. நீ ஒரு விஷயத்தை ஆழ்ந்த சிந்தனையோடு எண்ணிக்கொள். இது இப்படித்தான் இந்த நேரத்தில் தான் நடக்க வேண்டும் என்று என்னிடம் எத்தனை முறையோ கட்டளையிட்டு இருக்கின்றார். ஆனால் அத்தனை முறையும் சிறு சிறு தயக்கத்தோடு என்னை தேடி வரும்போது நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்ற அதிசயத்தை நடத்தி
உன் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்காக உன் மனதை வருத்தி கொண்டு இருக்கின்றாய்? நான் உன் கனவை நிஜமாக்க தரப்போக இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே. முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றேன், ஆனால் ஓடிய ஓட்டத்திற்கு பலன் இல்லையே என்று சிந்திக்கிறாய். இதோ உன் கலங்கிய விழிகளுக்கு கவலை கொடுப்பதற்கு இந்த வாராகி தாய் விடை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். எதை நினைத்து நீ அழுது கொண்டிருக்கின்றாய்? உன்னவர் உன்னிடத்தில் வந்து சேரவில்லை என்று தானே எதை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய்? உனக்கு பிடித்தமானது உன்னை விட்டு போய்விட்டது என்று தானே. அதன் பிறகும் எதற்காகவும் நீ மனம் வருந்த வேண்டாம். எனக்கெல்லாமே நல்லது நடக்குமா என்று நினைத்து வருந்தாதே. நல்லதுதான் நடக்கப் போகிறது, அதுவும் இந்த தாயின் அருளால் என்பதை உணர்ந்து கொள். நீ எப்பொழுதும் துணிச்சலாகும் திறமையாகவும் இருந்தால் நான் உனக்கான நல்லதை செய்து கொண்டேதான் இருப்பேன். முதலில் ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அந்த விஷயத்தை தீர்க்கமாக நம்பிக்கை கொள். எனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது என்பதில் உறுதியாக நம்பிக்கொள். என்னை நம்பிக்கொண்டே இருக்கும் என் பிள்ளையே, பின் அதற்கான சந்தோஷத்தையும் தருவதற்கு இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கும் போது உன் செயல்பாட்டில் உனக்கான வெற்றியை தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் நீ மனம் வருந்தி கொண்டு இருக்காதே. என் நாமத்தை தானே என் பிள்ளைகள் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். என்னை பிரார்த்தனை செய்பவர்கள் எப்பொழுதுமே நான் அங்கு கஷ்டப்பட வைக்கப் போவதே இல்லை. இப்பொழுது நீ நினைக்கலாம், உன்னை கையெடுத்து விட்ட பிறகும் எதற்காக தாயே இவ்வளவு கஷ்டமும் காயமும் என்று. இவ்வளவு கஷ்டமும் காயமும் என்றால் நான் உனக்கானதை நம்பித்தானே ஆக வேண்டும் என்று நீ நினைக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி நீ எதை நோக்கி பயணிக்கின்றாயோ அந்த பயணத்தில் உன்னை சுற்றி இருப்பவர்களை உனக்கு தெரியாமல் அங்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தி எதிர்மறை எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கலாம் என்று சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் தான் உன் மனம் நிலை தடுமாறுகிறது. அதனால தான் உன் மனம் என்னை நம்ப மறுத்து கொண்டு இருக்கின்றது. பொய்யாக பழகியவர்களிடம் நீ உண்மையாக பழகி ஏமாந்து நின்று கொண்டு இருக்கின்றேனோ என்று எண்ணி விடாதே. தபிப்பதை நான் உனக்காக வெற்றியோடு தர வந்து இருக்கும் போது நீ எதற்காக நிற்கதியாக நின்று கொண்டு இருக்கின்றேன் என்று சிந்திக்காதே. அவர்களை நீ திரும்பி பழிவாங்க வேண்டும் என்று முயற்சி செய்யாதே. என் தங்கமே, உன் மனதில் உள்ள வெற்றியை தருவதென்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகும் உன் நேரத்தை வீணடிக்காமல் உனக்கு வேண்டியதை பெற வேண்டிய தருணத்தில் முயற்சிகளை மட்டும் செயல்படுத்தி கொண்டே இரு. உன் கஷ்டமான சூழ்நிலையில் உன்னை சிந்திக்க வைத்து விடலாம், ஆனால் புன்னகைக்க வைப்பதுதானே கடினமானதாக இருக்கின்றது. அந்த புன்னகையை தருவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். உன் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. அந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் இன்பத்தையும் துன்பத்தையும் எல்லாவற்றையும் கடந்து வருவதற்கு இந்த வாராகி துணை கொண்டுதான் இருக்கின்றாள். பெற்ற பிள்ளைக்கு கஷ்டங்கள் என்ற உடனே தன் பிள்ளை அழைக்கும் வரை இங்கு காத்திருக்கப் போவதே இல்லை. அதை மட்டும் முதலில் புரிந்து கொள். நீ மனதில் நினைத்து கண்மூடி முழிக்கும் இந்த தருணத்திலே ஏதோ ஒரு வகையில் உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்தி கொண்டுதான் இருப்பேன். இதுதானே இந்த தாய்க்கான சிறப்பாக இருக்கும். அந்த தாய்மைக்கான அழகை நீ அனுபவிக்க வேண்டிய நேரத்தை இங்கு நெருங்கிவிட்டாய். உன் அழுகுரல் கேட்டுத்தான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதறிந்து உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்த வந்து இருக்கிறேன். பத்திரமாக உன் வெற்றியை நீ வாங்கி விட்டுப்போ. இறுதி வாய்ப்பை நான் உனக்கு தருவதற்காக இங்கு தயாராகி கொண்டு இருக்கும் போது எதற்காகவும் மனம் வருத்தமடையாதே. போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் உன் போராட்டத்தை முடித்து வைத்து உனக்கு வெற்றியை தருவதற்காக நான் வந்து விட்டேன் என் தங்கமே. நான் உன் வாராகி அன்னை தான். அதை கேட்கின்ற நிமிடத்திலே நான் உனக்கு நல்லதை செய்வேன் என்ற நம்பிக்கை கொள். ஏன் தயக்கம் காட்டிக்கொண்டே இருக்கின்றாய்? வெற்றிக்கான உன் தேடலில் இறுதியில் வெற்றியை மட்டும்தான் பெறப்போகிறாய். எத்துணை கஷ்டங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் உனக்கு விஷயத்தில் நீ நம்பிக்கை கொள். எனக்கானது அனைத்தையும் என் தாய் வாராகி செய்து வைப்பாள் என்பதில் உறுதியாக இரு. நீ நேசிப்பவரும் உன் வெற்றி பொக்கிஷத்தை தேடி தந்து உனக்கான வெற்றி பயணத்தை இங்கு தொடரத்தான் வைக்கப் போகிறார். எந்த ஒன்றை இழந்து விட்டேன் என்று நீ சொல்லிக் கொண்டிருந்தாயோ அந்த ஒன்றை பெறுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் பெறுவதற்கு இப்போது இந்த வாராகியின் மூலம் நீ நேசித்தவரை உன்னை வந்து தரத்தான் போகிறார். அதை சொல்வதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. என்ன நடந்தாலும்
உன் தாய் வராகி உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு கெடுதல் அவர்களே உன்னை தேடி வந்து என்னை மன்னித்து விடு என்று சொல்வதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றார். மாற்றங்களை தேடும்போது சில பல தடைகள் வரலாம். அந்த தடைகளை தாண்டி நீ ஜெயிப்பதற்கான கட்டத்தை இப்பொழுது எட்டி இருக்கின்றாய். மனம் ஒன்று மட்டும்தான் மாறாததாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்றால் நிச்சயம் வெற்றி பெறுவாய். ஓம் வராகி தாயே போற்றி.